ஹலோ நான் ஜெய்சங்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேசப்பட்ட டாபிக் எதை பத்தின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மிஸ்டீரியஸான பிளேசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 மிஸ்டீரியஸான பிளேசஸ் எது மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இது அமானுஷ்யமான, அதாவது சொல்லிட்டு பேய் பிடிச்ச மாதிரி இடங்களா சொல்லி பாத்தீங்கன்னா அது இல்லைங்க. அதாவது பார்த்தோம்னா சயின்டிபிக் ரிசர்ச்சர்ஸ்னாலையும் அதே சமயம் சயின்டிபிக் என்தூசியாசிஸ்ட்னாலையும், அதாவது அறிவியல் சார்ந்த ஆர்வம் உள்ளவர்களும் சரி ஆய்வாளர்களும் சரி, இவங்க 2 பேராலுமே பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயத்த இந்த பினாமினனை எப்படின்னு சொல்லிட்டு இவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம இருக்கக்கூடிய சில வகையான பினாமினல் பிளேசஸ் தான் இந்த 5 மிஸ்டீரியஸான பிளேசஸ் பார்க்க போறோம். உலகளாவே அளவுல இந்த 5 மிஸ்டீரியஸான பிளேசஸ் இருந்துட்டு இருக்கு. ஆறாவது ஒரு பிளேஸ் இந்தியாவை சேர்ந்த ஒரு பிளேஸையும் நான் அதுல குறிப்பிட்டு சொல்ல போறேன். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட உலகத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அன்எக்ஸ்பிளைனபிள் பினாமினா இருக்கக்கூடிய சில பிளேசஸ் எல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுல பார்த்தோம்னா அண்டர்லைனிங்கா இருக்கக்கூடிய சயின்டிபிக் பிரின்சிபல்ஸ் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம தான் இருக்கே தவிர சயின்டிபிக் பிரின்சிபல்ஸ் இதுல அப்ளை ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அது சயின்ஸுங்கிறது எல்லா இடத்துலயும் பொதுவா சரி அப்ளை பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு வகையும் மூட நம்பிக்கைகளுக்கு நம்ம வழி ஒதுக்க கூடாது. அதோட சேர்த்து பார்த்தோம்னா இந்த சயின்டிபிக் பிரின்சிபல்ஸ் இது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணப்படலையே தவிர இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம இருக்கக்கூடிய பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கருதக்கூடாது. இதுதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டிஸ்கிளைமரா நம்ம எடுத்துக்க வேண்டியது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பல கான்ஸ்பிரசிஸ் பரப்புறதுக்கு பல கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளேஸ் தான் இதோட அமானுஷமா பேய்களோட ஆவிகளோட தொடர்புடையது, அது பார்த்தா கடவுளோட தொடர்புடையது இப்படிலாம் சொல்லி பல வகையில குழப்புவாங்க. அந்த மாதிரி கான்ஸ்பிரசிக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதுதான் இந்த வீடியோ நம்ம எடுத்துக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டர்னல் ஃபிளேம் ஃபால்ஸ் அப்படி சொல்லக்கூடியதா இருக்கு. இது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா செஸ்ட்நட் ரிட்ஜ் பார்க் அப்படி சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கு. இந்த பார்க் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அது நியூயார்க்ல இருக்கு. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் நான் குறிப்பிடக்கூடியது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்கக்கூடிய நியூயார்க் நகரத்துல தான் இருக்கு. அதுவும் முக்கியமா இருக்கிற இடத்துல இந்த செஸ்ட்நட் ரிட்ஜ் பார்க்ல எட்டர்னல் ஃபிளேம்ஸ் ஃபால்ஸ் ஒன்று இருக்கு. இந்த ஃபால்ஸ் முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபால்ஸ்னாலே நீர்வீழ்ச்சி தானே. இந்த மாதிரி அருவிலாம் ஒரு சாதாரண விஷயம் தானே நீங்க நினைப்பீங்க. ஆனா இதுல கூட முக்கியமான விஷயமே இந்த அருவி விழக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி கரெக்டா பார்த்தோம்னா ஒரு ஃபிளேம் எப்பவும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஃபிளேம்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிளேஸா அமைஞ்சிருக்கிறது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கிறதே ரொம்ப நீர் ஓடிட்டே இருக்கக்கூடிய பகுதியில எப்படி நெருப்புங்கிறது எப்போ இவ்வளவு காலமா எரிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்ல கேள்வி எல்லாருக்கும் வரும். அதுக்கு சயின்டிபிக் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய கிரீக்னா என்ன சொல்லி பார்த்தா விரிசல்கள், அந்த விரிசல்கள் மூலமா நேச்சுரல் கேஸ் வெளியே வரலாம். அந்த நேச்சுரல் கேஸ்னால பார்த்தோம்னா இது நெருப்புங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் தராங்க. ஆனா ரிசர்ச் இதை பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மற்ற நேச்சுரல் கேஸ் கிரீக்ஸ்ல வரக்கூடிய அளவுக்கான ஃபிளேமை விட இதுல இருக்கக்கூடிய ஃபிளேமுங்கிறது அதிகமான அளவுக்கு ஈத்தேன் அண்ட் புரோபைனுக்கான கேசஸ் அதிகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இது மாதிரி ஷாலோவும் அதிகமா கோல்டாவும் கோல்டான ஒரு சில்லா இருக்கக்கூடிய பிளேசஸை பார்த்தோம்னா இது மாதிரி நேச்சுரல் கேஸ் கிரீக்ஸ் ஏற்பட்டிருந்தாலும் அதுக்கான நெருப்புங்கிறது ஈஸியா உருவாகி இருக்காது அப்படி சொல்லிட்டு அதனாலே அவங்க ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்காங்க. இது நேச்சுரல் கேஸ் கிரீக்னாதான் உருவாகுதாங்கிற டவுட் கூட அவங்களுக்கு ஏற்படக்கூடியதா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிசாரா இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டீரியஸா இருக்கக்கூடிய பினாமினல் இருக்கக்கூடிய பிளேஸா அமைஞ்சிருக்கு. இரண்டாவது நாடா நம்ம போகக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பிளெயின் ஆஃப் ஜார்ஸ் அப்படிங்கக்கூடிய பகுதி தான். இது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சியாங்காங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்டோ ரீஜனா, அதுவும் லாவோஸ் ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ரீஜன்ல இந்த பிளெயின் ஆஃப் ஜார்ஸ் அமைஞ்சிருக்கு. இதுல முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க அதிகமான அளவுக்கு குழிகள் இருக்கக்கூடிய அளவுக்கு குழிகள் செதுக்கப்பட்டிருக்க இருக்கக்கூடிய கற்கள் அதிகமா இருக்கு. இந்த கற்களோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களும் ஆர்கியாலஜிஸ்ட் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தா இது ஒரு ஃபினரல் சைட்டா இருக்கலாம், அதாவது மனிதர்களை எரிவுட்டுறதுக்காகவோ இல்லைன்னா புதைகளுக்கான பரியல் சைட்டா கூட இருக்கலாம். அதோட பார்த்தோம்னா இவங்க இறந்ததுக்கு அப்புறம் மனிதர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆத்மாவை சென்றடையக்கூடியதுக்கான ரிச்சுவல் சைட்டாவும் இது இடம் இருக்கலாம்னு சொல்றாங்க. இதுல அவங்க முக்கியமா என்ன குறிப்பிட்டாங்க சொல்லி பார்த்தா ரிச்சுவல்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய அளவுல பார்த்தோம்னா ஹியூமன்ஸோட போன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, பாட்டரி ஜார்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, ஆனா மண்கலன்னு சொல்லுவாங்கல்ல மண் குடுவைகள், இந்த மாதிரி குடுவைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல சில வகையான ரிச்சுவலுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையான கிரெயின்ஸ் இதெல்லாம் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இதுல இருக்க முக்கியமான மிஸ்டீரியஸான பினாமினன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இடத்துல ரொம்ப தூரத்துல இருந்தா கற்கள் கொண்டு வரப்பட்டிருக்கதா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கற்கள் இது மாதிரி ரிச்சுவல்ஸ் பயன்படுத்தக்கூடிய காலகட்டம் என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா அந்த நாட்டுல அயன் ஏஜ் காலகட்டமா குறிப்பிடப்படக்கூடிய 500 பிசில இருந்து 500 ஏடிக்கான காலகட்டமா குறிப்பிடப்படுது. இப்படிப்பட்ட காலகட்டத்துல இது மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி குறைஞ்சிருப்பாங்க அப்படியே கேள்வி ரொம்ப ரிசர்ச்சர்ஸ் எழுது. அது மட்டும் குறைஞ்சதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கூட அவங்ககிட்ட அயனேஜ் காலத்துல இருந்திருக்குமான கேள்வி ஏற்படுது.
அதோட பார்த்தா ரொம்ப தூரத்துல எப்படி இந்த கற்களை இவங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் உங்கள்கிட்ட எழுது. இதுவும் ஒரு மிஸ்டீரியஸான பினாமினா, இது வரைக்குமே ஆய்வாளர்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத கான்செப்டா அமைஞ்சிருக்கிற இடமா இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. மூணாவது இடமா எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இது கேவ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மெக்சிகோ நாட்டுல இருக்கிற சிவா பகுதியில செயரா டி நயகா அப்படி சொல்லக்கூடிய மவுண்டைன் ரேஞ்சா தான் இந்த கேவ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் இருக்கு. ஒரு கேவ்னா ஒரு கொகை தானே, ஒரு கொகையில அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த கொகையை பார்த்தோம்னா முழுக்க முழுக்க கிறிஸ்டல்ஸ் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கேவா அமைச்சிருக்கு. கிறிஸ்டல்ஸ் நீங்க கையில பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸா யோசிப்பீங்க, அப்படி இல்ல. இந்த கேவ் முழுக்கவுமே ஜிப்சம் கிறிஸ்டல்ஸா நிறைஞ்சிருக்கூடியதா இருக்கு. இது இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கா சராசரி ஹைட்டே ஒவ்வொரு கிறிஸ்டலுக்கும் 11 மீட்டர் ஹைட் அளவுக்கு நிறைஞ்சிருக்கதா சொல்றாங்க. அதோட வெயிட்டுங்கிறது பார்த்தோம்னா 15 டன் அளவுக்கான வெயிட்டுங்கிறது இருக்கு. 50 டன் அளவுக்கு வெயிட் வரைக்குமே இந்த கிறிஸ்டல்ஸ் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேவ் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மவுண்டன் ரேஞ்ச் வந்து ஒரு டனல் வந்து பதிக்கிறதுக்காக யாரோ ஒர்க்மேன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட்ல இந்த கேவை கண்டுபிடிக்கிறாங்க. ஆய்வாளர்கள் இதுக்கான பேசிக் ரீசனிங் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கேவ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கண்டிஷனே 52 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே ரொம்ப உயர்வா ஸ்கிராச்சிங் ஹீட்டா அமைஞ்சிருக்கு. அதான் கிட்டத்தட்ட பார்த்தா அதீதமான ஒரு ஹீட்டுங்க இருக்கு. இந்த அதீதமான ஹீட்டும் அதே சமயம் பார்த்தோம்னா அங்க ஹியூமிடிட்டி கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா 100% ஹியூமிடிட்டி கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஈரப்பதம் ரொம்ப முழுக்க ஈரப்பதம் நிறைஞ்ச ஒரு பகுதியா இருக்குன்னு சொல்றாங்க. இதனாலேயே பார்த்தோம்னா சாதாரண ஹியூமன்ஸ் வந்து எந்த ஒரு வகையான எக்யூப்மெண்ட்ஸும் கியர்ஸும் இல்லாம அந்த இடத்துக்கு வந்து ஈஸியா போக முடியாது அப்படின்னு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனா எதுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இந்த அளவுக்கான ஹீட்டும் இந்த ஹியூமிடிட்டி உருவாகுதுங்கிறதுக்கான காரணம் எந்த அளவுக்கும் தெரிவிக்கப்படல. அது வந்து எந்த ஒரு சோர்ஸுமே இதுக்காக இந்த அளவுக்கு வந்து குளிர் ஏற்படுத்துவதற்காக இந்த ஹியூமிடிட்டி ஏற்படுத்துவதாகவும் அதே சமயம் இந்த அளவுக்கு வந்து சூட்டை ஏற்படுத்துவதற்கான காரணமும் எப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதனால இது தேர்ட் பிளேஸா கூட மிஸ்டீரியஸா பினாமினல் பிளேஸா அமைஞ்சிருக்கு. நாலாவது என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம் ஸ்டோனி ஸ்பியர்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கோஸ்டாரிக்கா நாட்டுல இருக்கக்கூடிய டெல்காஸ் டெல்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இத அவங்க நாட்டு பாஷையில வந்து சொல்றாங்கன்னா லாஸ் போலாஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உருண்டைகள் ஒரு பர்ஃபெக்டான ஸ்பியர் ஒரு கோலம் சொல்லுவாங்க தமிழ்ல. தமிழ்ல கோலம் சொல்றோம், ஸ்பியர் வந்து கோலம் சொல்றோம். அப்படிப்பட்ட கோலத்தோட அளவுல வந்து இருக்கக்கூடிய கற்களா இருக்கு. அது வந்து நீங்க சின்ன இருக்கிற கையில பிடிக்கிற மாதிரி கற்களா சொல்லி யோசிப்பீங்க, அப்படி இல்லை. ஒரு ஆள் அளவுக்கு உயரத்துல கூடிய கற்களா அமைச்சிருக்கு. ஒரு பேசிக் ஹைட்டாவே 6 மீட்டர்ஸ் அளவுக்கு ஹைட் இருக்கக்கூடிய கற்களா இந்த கற்களை தான் அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது அமைச்சருடைய காலகட்டம் மெதுவா இருக்கும் சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா 500 AD இருந்து 1500 AD வரைக்குமே மக்கள் இதை அமைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆய்வாளர்கள் என்ன குறிப்பிடுறாங்க சொல்லி பார்த்தோம்னா இது எதற்காக உருவாக்கி இருப்பாங்க, ஈடுபட்டு உருண்டைகளா இருக்கக்கூடிய இடத்தை வந்து எதுக்கு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பும் போது அவங்க சொல்றாங்க இது ஒருவேளை அவங்க செலிப்ரேஷனுக்கான மார்க்ஸா இருக்கலாம், இல்ல செலஸ்டியல் பொசிஷன்ஸை கண்காணிக்கிறதுக்கு மார்க்ஸா இருக்கலாம் சொல்றாங்க. ஒன்னு செலிப்ரேஷன் மார்க்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தர் தங்களோட வெற்றியை வந்து கொண்டாடுறதுக்காக இது மாதிரி உருவாய்ப்புகளை செஞ்சு வைக்கிறது, அது மாதிரியான அமைப்புகள் சொல்றாங்க. இன்னொரு அமைப்பு என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா அதாவது செலிப்ரேஷனா அடுத்து வந்து செலஸ்டியல் மார்க்னு சொல்றாங்க. அதாவது வானத்தை விட கிரகங்களோட பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இடத்த வந்து உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தெளிவான காரணம் என்னன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே கண்டுபிடிக்கப்படல. அதுக்கான தெளிவான எக்ஸ்பிளனேஷன் இன்னும் கொடுக்கப்படாதனால இது ஒரு மிஸ்டிகலான பினாமினல் பிளேஸா அமைஞ்சிருக்கு. ஐந்தாவது அவங்க கூட பிளேஸ் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபாரி சர்க்கஸ் சொல்றாங்க. இது எங்க இருக்கும் சொல்லி பார்த்தா நமீபியா நாட்டுல கூட நவீபி டெசர்ட்ல தான் வந்து இந்த சர்க்கஸ்ங்கிறது அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப இருக்கக்கூடிய பினாமினா அதோட ரொம்ப மாறுதலா கூடிய பினாமினா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சர்க்கஸா வந்து பார்த்தோம்னா ஒரு கிராஸ்னால வந்து பார்டர் போட்டப்பட்ட சர்க்கஸா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சர்க்கஸ் உள்ள இருக்கக்கூடிய பகுதி வந்து பிளெயினாவே அமைஞ்சிருக்கு. அது எந்த ஒரு பிளான்ஸும் வளரல. இன்னொரு பினாமினா என்ன சொல்லுவாங்க அந்த சர்க்கஸை சுத்தி ஒரு எல்லா இடத்துலயுமே வந்து பிளான்ஸுங்கிறது வளர்ந்துருக்கு, அதுவும் கிராஸ்ங்கிறது முக்கியமா வளர்ந்துருக்கு. ஒரு டாட்டட் லைன் கூட ஒரு பர்ஃபெக்டான சர்க்கிள் போட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி ரீதியில இந்த சர்க்கிள்ஸுங்கிறது அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நைவி டெசர்ட்ல பல இடங்கள்ல இந்த ஃபாரி சர்க்கிள்ஸுங்கிறத பார்க்க முடியும்னு சொல்றாங்க வெஜிடேஷன் கூடிய இடத்துல. இதுக்கு ஆய்வாளர்கள் என்ன தெரிவிக்கலாம் சொல்லி பார்த்தோம்னா இதோட கரையானோட ஆக்டிவிட்டினா ஏற்படக்கூடிய பினாமினா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா நேச்சுரல் வெஜிடேஷனோட டிஃபென்சிவ் மெக்கானிசமா இருக்கலாம், வெஜிடேட்டிவ் இன்ட்ராக்ஷன் வந்து ஏற்படக்கூடாது மற்ற பிளான்ஸோட அப்படிங்கிறதுக்காக இது ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஆனா உண்மையான காரணம் பார்த்தா இது இரண்டுமே இல்லாத வகையில தான் அமைஞ்சிருக்கு சொல்லிட்டு ஆய்வாளர்களே ஏத்துக்கிறாங்க. இதுக்கான சரியான காரணம் என்னன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு பினாமினா தான் இந்த இடமும் அமைஞ்சிருக்கு. இதுதான் நான் குறிப்பிடக்கூடிய 5வது இடம். 6வது இடம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில தான் அமைஞ்சிருக்கு. இந்தியாவில எங்க அமைஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில தான் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுல எங்க அமைஞ்சிருக்கு யோசிச்சீங்கன்னா மகாபலிபுரம் போனீங்கன்னா பல பேர் வந்து எடுத்துக்கூடிய போட்டோஸ் வந்து ஒரு போட்டோஸ் வந்து இந்த போட்டோ அமைஞ்சிருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்த வந்து கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்துன்னு சொல்றாங்க. இந்த கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து தான் 6வது மிஸ்டேக்கல் பினாமினா கூட பேச அமைஞ்சிருக்கு.
இந்த கல் இருக்கக்கூடிய பொசிஷன் பார்த்தாலும் வந்து பார்த்தோம் ஒரு ஸ்லாண்டியா ஒரு டைரக்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோப்ல தான் அமைஞ்சிருக்கு. அதோட ஸ்லோப்ல அமைஞ்சிருந்தாலுமே பார்த்தோம்னா இது யாராலுமே அசைக்கவும் முடியல, நகர்த்தவும் முடியல அப்படிங்கிற ரீதியில இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம் ராஜக காலகட்டத்துல யானைகளை கட்டி கூட இந்த உருண்டை பதந்தா இருக்கக்கூடிய கல்லை வந்து நகர்த்தலாம்னு சொல்லி பாத்துருக்காங்க. அப்பயும் முடியல அப்படிங்கிற ரீதியா சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஸ்லோப்ல இந்த கல்லோட பொசிஷன் பார்த்தோம்னா விழுத மாதிரியும் இருக்கு, விழுவாத மாதிரி அதே இடத்துல அபிக்ஸ்டாவும் இருக்கு. இந்த கல்லை பல பேர் தள்ளுற மாதிரி இந்த போட்டோ எடுக்கதான் பார்த்துருப்போம். இந்த மாதிரி பினாமினையும் பார்த்தோம்னா சயின்டிபிக் ரிசர்ச் ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை அப்படிங்கிற கூட்டு வைக்கப்படுது. இதுதான் 6வது இடமா அமைஞ்சிருக்கூடியதான் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம மிஸ்டிக்கல் பினாமினா இருக்கக்கூடிய ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கக்கூடிய பிளேசஸ் வந்து 5 இடங்கள் பார்த்துருக்கோம். அதை 6வதா இந்தியாவில சேர்ந்த இடத்தையும் பார்த்திருக்கோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவலோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.